தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கான தேர்தலுடைய முதல் கட்டமா 934 பேர் தபால்ல வாக்களிச்சிருக்காங்க. நடிகர் சங்கத்துக்கு வர 18ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல சரத்குமார் அணியும் விஷால் அணியும் மோதுறாங்க. இந்த அணி சார்பிலையும் தலைவர், பொதுச் செயலாளர், 2 துணைத் தலைவர்கள், ஒரு பொருளாளர் மற்றும் 24 செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு மொத்தம் 58 பேர் போட்டியிடுறாங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் தலைவர் பதவிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கும் போட்டியிடுறாரு. இன்னொரு சுயேட்சை வேட்பாளர் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு. நடிகர் சங்கத்துல ஓட்டு போட தகுதியுள்ள மொத்த வாக்காளர்கள் 3139 பேர். இதுல நாடக நடிகர்கள், நடிகர் நடிகைகள் எல்லாரும் அடங்குறாங்க. வெளியூர்கள்ல இருந்து 1175 வாக்காளர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தபால்ல ஓட்டுகளை அனுப்பி வைக்கிறது வழக்கம். ஆனா இந்த தேர்தல்ல 241 பேர் நேர்ல வந்து வாக்களிக்கிறதா தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற 934 பேர் தபால்ல வாக்களிக்க கடந்த 9ஆம் தேதி வாக்குச்சீட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. 12ஆம் தேதியிலிருந்து தபால் ஓட்டுகள் சென்னையில உள்ள தேர்தல் அதிகாரி அலுவலகத்துக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. தபால் ஓட்டுகள் வந்து சேர்றதுக்கு நாளை மறுநாள், அதாவது 17ஆம் தேதி கடைசி தேதி. நேர்ல ஓட்டு போடுறவங்களுக்கான வாக்குப்பதிவு 18ஆம் தேதி சென்னை மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலையில உள்ள எபாஸ் பள்ளியில நடக்குது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கி மாலை 5 மணிக்கு முடிவடையுது. அன்னைக்கு இரவே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவும் அறிவிக்கப்படும். எப்பவும் இல்லாத பரபரப்பு, முக்கியத்துவத்தோட இந்த தேர்தல் நடக்குது. இந்த தேர்தல்ல ரஜினிகாந்த், கமலஹாசன் இந்த மாதிரி பெரிய நடிகர்கள், நடிகைகள் நேர்ல வந்து வாக்களிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சத்தியமா சொல்றேன், அவரோட ஆத்மா வந்து எங்களுக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து நாஜர் சாருக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்துதாங்க எங்களை செயல்பட வைக்குது.